தமிழகத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமை 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகள் திங்களன்று வழக்கம் போல் இயங்கும். அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இருமாப்புடன் கூறும் ஸ்டாலினின் கனவு பலிக்காது. மக்களை சந்திக்கவே அமைச்சர்கள் பயன்படுவதாகவும் ஏபிஎஸ் தாக்கு. உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதுதான் திமுகவின் சாதனை என்றும் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பெஞ்சல் புயல், நீட் தேர்வு ரத்து, இஸ்லாமிய கைதிகள் விடுதலை உள்ளிட்ட விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம். தமிழக அரசின் மீது களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதைகளை மக்கள் நம்பப் போவதில்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை. அதிமுகவில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கூட்டணி அமைவதை ஏபிஎஸ் பார்த்துக் கொள்வார் என்று CV சண்முகம் பேச்சு. கடன் வாங்கியாவது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருமாறு நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் முனுசாமி வேண்டுகோள். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புகார் அளித்த இருவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன், ராணிப்பேட்டையைச் சேர்ந்த MG ராமச்சந்திரன் ஆகியோர் வரும் 24ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்டதாக வெளியான செய்திக்கு விக்னேஷ் சிவன் மறுப்பு. படப்பிடிப்புக்கு அனுமதி கோரிதான் புதுச்சேரிக்கு சென்றதாகவும் முதல்வர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் விளக்கம். விசிகாவில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விலகுவதாக விளக்கம். ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி அடிப்படையில் அரசியல் பயணம் தொடரும் என்றும் உறுதி. விசிகாவை வீழ்த்த நினைத்த சதி விலகியது. எதுவாயினும் நன்றே என இயக்குனர் அமீர் கருத்து பதிவு. ஆதவ் அர்ஜுனா தொடர்பான பிரச்சனையை முறையாக கையாளவில்லை திருமாவளவன். குழப்பத்தில் இருக்கிறார் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கருத்து. என்னை சுற்றி சூதும் சதியும் பின்னப்பட்டுள்ளது. கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். மதுரை ஆதனூர் கிராமத்தில் கொடிக்கம்பத்தை அகற்றக் கோரி வருவாய்த்துறை நோட்டீஸ். அதிகாரிகளுக்கு எதிராக விசிகாவினர் உண்ணாவிரத போராட்டம். சாதி என்ற குறுகிய வட்டத்தில் என்னை சுருக்கிவிட்டார்கள். பாமக தலைவர் ராமதாஸ் வேதனை. அம்பேத்கரை போலவே ராமதாசும் ஒரு தேசிய தலைவர். இருவரையும் குறிப்பிட்ட சாதி தலைவராக கொண்டு வந்து விட்டனர் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை. முப்பத்து 9 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் EVKS இளங்கோவன் உடல் தகனம்.
இரங்கல் கூட்டத்தில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் உருக்கம். மதுரை சோழவந்தானில் கூலி தொழிலாளி கொலை வழக்கில் திருப்பம். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அவரது கள்ளக்காதலியே கொலை செய்தது அம்பலம். கேரளாவில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து மோதி புதுமண தம்பதி உட்பட 4 பேர் உயிரிழப்பு. அதிகாலை நடந்த கோர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு. டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. புதுடெல்லி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம். 19 பாஜகவினர் உட்பட 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா கட்சியில் 11 பேரும், அஜித் பவார் கட்சியில் 9 பேரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்பு. தன்னால் காயமடைந்த செய்தியாளரை சந்தித்து மன்னிப்பு கோரினார் நடிகர் மோகன் பாபு. உடல்நலம் குறித்து விசாரித்ததாகவும் தகவல். அச்சன் கோயில் ஐயப்பனின் தங்க ஆபரணங்கள் 2 மாநில போலீஸ் பாதுகாப்புடன் தமிழகத்திற்கு வருகை. மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. இந்தியா வந்த இலங்கை அதிபரை வரவேற்றார் மத்திய அமைச்சர் எல் முருகன். திங்களன்று பிரதமர் மோடியை இலங்கை அதிபர் சந்தித்து இருநாட்டு உறவுகள் குறித்து பேச உள்ளதாக தகவல்.